வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல்.com. டகல்.comல என்ன கான்செப்ட் இப்ப பார்க்க போறோம்னா, நல்ல பேசக்கூடிய பேச்சாளர் கூட பேசக்கூடாத இடத்துல போய் பேசலாம், என்ன பிரச்சனை வரும்ன்றது தான் கான்செப்டா பண்ணியிருக்கோம், காமெடியா பண்ணியிருக்கோம். யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, முழுக்க முழுக்க சிரிக்க தான். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரு வாரம் எந்த மேடையிலையும் பேசல, அதுக்காக இப்படி அப்படி நடந்தேன்னா கூட்டம் போறவன் இந்த வாரம் முடியாதுன்ட்டான், அடுத்த வாரம் கூட்டம் போறேன். ஓ எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும்பா. அந்த மைக்கை பிடிச்சி அப்படி பேசணும்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னப்பா நீ வந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணுன்னா கூட்டம் போடுறேன், நீயே பணத்துக்கு தான் மாரடிக்கிறேன்னு தெரியும். காசை வாங்கிட்டு பேசுற ஜாதி நம்ம ஜாதி. நம்ம காசு செலவு பண்ணிட்டு பண்ணுமா? அப்படி மைக்கை பிடிச்சி, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த சம்பவம் எதற்காக நான் கேட்டுனே தானே இருக்கேன். ஒவ்வொரு மேடையில இதெல்லாம் மக்களோடு 1967 ஆஸ்திரேலியாவில் ஒரு நாள் இப்படி ஏதாவது ஒரு இந்த காலில் கொஞ்சம் நான் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளன், அது உனக்கு தெரியும். உனக்கு பேசணும் அவ்வளவுதானே. எனக்கு தலை வெடிச்சு எங்கன்னா தானா ஒரு கூட்டம் கூடி இருக்கும், அந்த கூட்டத்துல போய் பேசு. எப்படிப்பா எப்படி எங்கெல்லாம் போய் பேசுறது? என்ன பேச முடியும்? என்ன பேசுவ? நீ காலைல ஒரு நியூஸ பார்த்தேன், என்ன அந்த இடம் போய் பேசுவோமா? எங்க சொல்லு, எங்கேயாவது கூப்பிடலாம் கூட நம்ம போய் பேசிடுவோம். ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச்ல போய் நம்ம எப்படி பேசுறது? அப்புறம் பேச்சாளர் வந்து நீ புண்ணியமே கிடையாது. விடு, பேசுவோம், எங்க வேணாலும் பேசுவோம். இந்த பேச்சாளனுக்கு அது ஒன்று இது ஒன்றும் கிடையாது, எல்லா இடத்துலயும் பேசுவோம். அங்க பேசுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். நான் போயிட்டு சரியான பேச்சாளர் வராரு, அவர் பேசுனா படம் பிச்சுக்குன்னு போவோம், அப்படி சொல்லு. அப்படி நான் பெருமையா பேசிட்டு வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். சொல்லு பாரு. அது வரைக்கும் எதுவும் பேசிடாதேன்றேன். பேச மாட்டேன். அப்படியே யோசிச்சு பாரு. எனக்கு அசிஸ்டண்டா 15 வருஷமா இருந்திருக்க. உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கவலையே படாத, நல்ல இடமா பேச வாய்ப்பு கொடு. இன்னைக்கு பணத்தையும் வாங்கி கொடு. உன் குடும்பத்தை நான் காம நல்ல இடமா கூட்டும் நான் தான் உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். அதுல ஏதோ நீ பார்த்து கொடுக்குற 60% நான் ஏதோ கம்மியா வாங்கி போயின்னு இருக்கேன். அதான் போ. நீ போ, நான் பேசுறது. அதாவது இந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது போய் இன்னைக்கு எப்படி போயிடலாம். சரி, ரைட்டு, ஓகே. இன்னைக்கு போய் டீயை சாப்பிட்டோம், டிஃபனை சாப்பிட்டா ரெடி ஆயிடும். ஆமா. எல்லோருக்கும் வணக்கம். பார்த்தா செத்துருவ அப்படின்ற படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. இந்த 4 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் நாங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் போய் ஷூட் பண்ணல, இருக்கிற பட்ஜெட்டுக்கு உள்நாட்டிலே நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் புது ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஹீரோவுக்கு வந்து இது முதல் படம். இது அவர் பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. இந்த படத்தில் சண்டை காட்சியே கிடையாது, ஏன்னா வன்முறை தேவை கிடையாதுன்னு நாங்கள் வந்து சண்டை காட்சியே வைக்கல. இந்த படத்தில் நான் புது ஹீரோயினை அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஹீரோவுக்கு இதான் முதல் படம். கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். சரி, அடுத்ததா ஹீரோ பேசுவார். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக டேரக்டர் சொல்லியிருந்தார் என்னை கூப்பிட்டு பேசும்போது, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், இது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் மூவி கிடையாது, ஃபஸ்ட்டு படம் கிடையாது. 7 படம் பண்ணியிருக்கிறேன். மீதி 6 படம் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பண்ணது. இது வந்து 7வது படம், ஃபஸ்ட்டு படம் எனக்கு. என்ன இதில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இன்னும் ப்ரொடியூசர் வந்து எனக்கு மீதி காசு தர வேண்டியது இருக்குது. அது மட்டும் பார்த்து கொடுத்துட்டாருன்னா இன்னும் எனக்கு முழு திருப்தி. அப்புறம் நிறைய டேக்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். டேரக்டருக்கு வந்து சொல்லியிருப்பார், பல இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 10 டேக் மேலே வாங்கிட்டார் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து வாங்கினது கிடையாது 10 டேக்குமே. அவர் திருப்தி பண்ணணும், மக்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் திருப்தி ஆகணும் அப்படின்றக்காக தான் இந்த 10 டேக் வந்து நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல படங்கள் வந்திருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்து ஹீரோயின்ஸ் பேசுவாங்க. தேங்க்யூ. ஹலோ, నాకు தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். என் பேர் மகாலட்சுமி. இந்த படத்தில் நான் ஹீரோனியாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டைரக்டர் சொதப்பியிருப்பார். ப்ரொடியூசரு
எனக்கு பைசா கொடுக்கல. இருந்தாலும் நான் இந்த படத்தில் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பண்ணியிருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகிற போல இல்லை, என் தம்பி போல் இருப்பார் அவர். இருந்தாலும் எப்படியோ கண்ணாடி போட்டு மேட்ச் பண்ணி என்ன அவர் கூட ஹீரோவா ஹீரோனியா எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த படம் வந்து ஃபைட்டுக்காக வராது, வேறு எதுவுமே இந்த படத்தில் எதுவுமே பார்க்குற போல கிடையாது. ஆனால் இதில் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும், பார்த்தா செத்துருவீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ பார்த்தா செத்துருவ படம் ஆடியோவை இப்போ லான்ச் பண்ணுறோம். யார்ப்பா நீ? சார், ஒரு நிமிஷம். இந்த சீஃப் கெஸ்ட் யாரும் வரலையா சார்? இங்க 2 பேர் கூப்பிட்டோம், ஒருத்தனையும் காணும்பா. அதான் சார், ஒரு படம் ப்ரமோஷன்னா யாருன்னா பெரிய ஆளுங்க இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, சரியான பேச்சாளர். அவர் உலகம் ஃபுல்லாக போயிருக்காரு. அவரை வச்சு பேசுறீங்க வச்சிங்கன்னா படம் ஓஹோ பார்த்தா செத்தே போவாங்க. இல்லை பார்த்தா செத்துருவான்ற படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓடும் சார். அப்படியா சொல்றா? நல்லா பேசுவாரா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேசுவார் சார். சரி ஓகே, நான் கூப்பிட்டு 2 பேரும் வரல. சரி அவரு கூடு, பிரமாதம் பண்ணிடலாம். நான் உக்காருங்க, நீங்கள் உக்காருங்க. அவர் பில்டப்லாம் கொடுத்து கூப்பிட்றேன் பாரு. இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, அன்புக்கும் பண்பிற்கும் உரிய, பாசத்திற்குரிய அண்ணன் யார்? பார்த்தா செத்துருவேன். இந்த படத்திற்காக செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர். பயங்கரமான பேச்சாளர். அவர் ஒரு தடவை எங்க பேசினாருன்றீங்க, எங்கெங்கயோ பேசினாரு. ஃபாரின்ல பேசினா அவர் பேச்சை ஆஃபே பண்ண மாட்டாங்க, மைக் தானே ஆஃப் ஆகும். அவ்வளோ ஹீட் ஆகிற அளவுக்கு பேசுவார். அப்படி கொதிக்கும் ரத்தம். அவர் எப்பயுமே பச்சை கலர் போடுவார். ஆனா இது மாதிரி மீட்டிங் வந்தா ப்ளூ கலர். தலைவர் ப்ளூ கலர் தான் போட்டிருக்காரு. தலைவர் வந்து விட்டார். இதுதான் இதுதான் நான் சொன்னது. இதுதான் ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு அப்புறம் வந்துடுறேன். ஆமாம், அது முடிஞ்சு வந்துடுறேன். அந்த கூட்டத்தை மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். எந்த ஏரியாவில்? வர வெயிட் பண்ண. நான் சொன்னல பிஸி அவர். ஆமாம். இப்போ கூட நான் வந்துடுறேன். தம்பி, இது டெக்குன்னு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டுரு. இன்னைக்கு 10:10 அங்கே ஒரு கூட்டம். அதை முடிச்சுட்டு அப்படியே ஆங்காங்க 11:10. அதுக்கப்புறம் சென்னைக்கு ரிட்டர்னு மறுநாள் காலையில் ஒரு மீட்டிங் மொத்தம் சொல்லி என்கிட்டே கதை காட்ட. ஓகே ஓகே, நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிரு. ஹலோ, பேங்காக் டு ஹாங்காங்குக்கு ஒரே ஃப்ளைட்டில் போட்டுங்க. ஏறி இறங்கி பேசிட்டு அதே வண்டியில் போயிடுறோம். ஆமாம், இறங்குற மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல, அது இறங்குன உடனே ஸ்பாட்டில் இறக்கி பேசிட்டு அப்படியே போயிடலாம். அசிஸ்டன்ட் வாங்க. பேசதான் வெளியே போய் பேசுங்க, இங்க நான் பேச வேண்டியிருக்கு, புரியுதுங்களா? வெளியே போய் பேசுங்க, சார் பேச வேண்டியது. கட் பண்ணுங்க, போன கட் பண்ணுங்க. கட் பண்றா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாலைகள் வேண்டாம், மரியாதைகள் வேண்டாம். அதனால தம்பி வந்து முன்னாடியே வாங்கி வைக்கலையா? சிம்பாலிக்கா. அதனால பிரச்சனை இல்லை, ஏன்னா எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை. இடையில ஏதாவது பேசும்போது யாராவது விட்டு கை கொடுக்க சொல்லலாம். சும்மா நானே கை கொடுத்தா வேணாம். நீ கை கொடுத்தா நல்லா இருக்காது. டேரக்டர் அடிக்கிறதுக்கு எழுப்புறேன், அவன் தான் இழிச்ச வாய் மாதிரி இருக்கான். டேரக்டர் கை கொடுக்க சொல்லிட்டேன். ஆரம்பிக்காத கை கொடுங்க போய். சார் வந்ததுக்கு நன்றி. எனக்கு இந்த மாலைகள் மரியாதைகள் எல்லாம் உட்காருங்க. நல்லா ஓகே. போங்க போங்க போங்க. இந்த மரியாதை மரியாதை காலில் விழக்கூடாது. விழாத என்ன சொன்ன? காலில் விழ யாரையும் விழாதீங்க. மரியாதை கேட்டாங்க. மரியாதை கேட்டாரா அவரு? உலகம் மாயை உலகம். ஆமா, கால் மேல கால் போடாது. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உலகம் மூழ்கிட்டு இருக்கு. ஏய், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்சி கூட்டத்திலே நான் இவர்களை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய மனது சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் கட்சி கூட்டத்தில் இசை வெளியிட்டு விழா. கட்சி கூட்டமும் இசை வெளியீட்டு விழாவும் ஒன்றுதான். வருடத்திற்கு ஒன்றாக உதித்துக் கொண்டிருக்கிறது, மாதத்திற்கு ஒன்றாக உதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரபலமான நல்ல ஒரு டைட்டில். இந்த படத்தோட டைட்டில் கேட்கும் போதே நம்ம மனதிற்குள் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. அந்த ஒரு வகையில இந்த தலைப்பை கேட்டாலே ரொம்ப மகிழ்ச்சியா
தலைப்பு என்ன? பார்த்தா செத்துருவேன். இந்த தலைப்பு பார்த்தால் செத்துடுவேன். ரொம்ப அழகா டைரக்டர் தம்பி வாங்க. டைரக்டர் தம்பி வந்து ரொம்ப அழகா உட்காருங்க உட்காருங்க, அண்ணா ஒன்னா எந்திரிச்சிருங்க உட்காருங்க. ஓகே ஓகே போங்க போங்க போங்க. இப்போ உன் டர்னு காலில் விட சொல்லுவான். ஏஞ்சிரு டக்குன்னு ஏஞ்சிரு தம்பி. டைரக்டர் தம்பி வந்து வேண்டாம் ஹீரோ வேணான்றதுல உட்காருங்க. ஏண்டா சொல்லிட்டேன் உட்காருங்க. டைரக்டர் பார்த்தா செத்துருவேன். அது ஒரு ரொம்ப அழகான படம். இந்த படத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேய்ங்க. இந்த பேய்ங்க லவ் ஸ்டோரி இது. அதான் திரைப்படம் பேய், காதல் பேய், பலவிதமான காதல் பேயை அந்த முக்கோண காதல் பேயாக இப்படி பேய். இது காதலே ஒரு பேய் தானப்பா. அது ஒரு வகையான பேய் இல்லையா? அது ஒரு வகையான ஒரு 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 இது. அந்த பேய்கள் வந்து 2 பேய்கள். இந்த படத்துல இந்த பேயை வச்சு அந்த காதலை வச்சு அது ஒரு ரொம்ப கண்ணியமா படத்தை இது பண்ணி, அதுவும் பாட்டுலாம் கேட்டிருக்கேன்ப்பா. 7 பாட்டு செம்ம. 4 பாட்டு 4 பாட்டு 4 பாட்டு 4 பாட்டு. கிட்ட வந்து சொல்லு, ஏதோ தப்பா இருக்கணும்னு நினைக்க. 4 பாட்டு. இப்ப எப்படி மேட்ச் பண்ணும் பாரு. பார்த்தா செத்துருவேன். இந்த படத்துல மொத்தம் 7 பாட்டு. 7 பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த படத்துல மொத்தம் 4 பாட்டுங்க. 4 பாட்டும் 7 பாட்டை கேட்கறதுக்கு உண்டான ஒரு இனிமை, ஒரு குழுகுழுமை, ஒரு புதுமை, ஒரு மகிழ்வு, இதெல்லாம் வந்து மைண்ட்ல உட்காருது. நம்ம டைரக்டரை பத்தி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஹீரோவை பத்தி சொல்லுவோம். ஹீரோ கிட்டத்தட்ட 25 படத்துல வந்து அவரை பார்த்து 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 கண்கள்ல வந்து நம்ம பதிய வச்சிருக்கோம். நாசமா போச்சு. இதுதான் முதல் படம். அதான் அப்படி ஒரு 25 படங்களிலே பதிய வைத்த ஹீரோ போல இவர் வந்து டக்குனு ஃபர்ஸ்ட் படம் இந்த ஆறாவரம், ஒரு ஹார்பரிப்பு, ஒரு குதூகலம், இதெல்லாம் இருக்க வேண்டியதான். அந்த படம் மாதிரி தான் இந்த படம். பார்த்தா செத்துருவேன். போன மாசம் இது போல வந்து இது மாதிரி சார் நீங்க ஒரு தமிழகத்திலே மட்டும் இல்லாம உலக அளவில் பேச்சாளர். அறிவு இல்ல அவங்களா தான் காலில் விழுறாங்கன்னா நீ கூட காலில் விழுது. நான் தான் வேணான்னு சொன்னோம்ல. சீப்பு கீழே வந்து அதை எடுத்தேன். சீப்பா இப்படி எதையாவது என் காலில் கீழே போட்டுறது. சீப்பு கீச்சைன்னு அப்படின்னு போட்டு அதை எடுக்கிற மாதிரி காலில் விழ வேண்டியது. தப்பு பண்றீங்கப்பா நீங்க. உங்களை வாழ்த்துகின்ற அளவுக்கு நான் வயசானவனும் கிடையாது, பெரியவனும் கிடையாது. நல்ல பேச்சாளன் அவ்வளவுதான். ஃபைட்டு சீனை பத்தி நான் சொல்லி ஆகணும். எனக்கு படம் போட்டு காமிச்சார் அவரு. படம் போட்டு காமிக்கும் போது இந்த படத்துல ஃபைட்டு அப்பா அப்பா ஒவ்வொரு ஆங்கிளா அந்த மாதிரி சண்டை காட்சிகளை நம்ம வந்து இது வரைக்கும் எந்த விதமான சத்தியமா நீ அடிவாங்க. ஃபைட்டே கிடையாது. வன்முறையே வேணான்னு பேசும்போதே சொல்லிட்டாரு. அதான் எப்படி சண்டை அடிக்கிறது. இப்போ என்னன்னா இப்போ வராப்புல இப்போ சண்டைன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி அப்படின்னா தான் சண்டை இல்லைங்க, வார்த்தை சண்டை. இப்ப இவர் வர வார்த்தை சண்டை. இவர் இருக்காரு, தம்பி இருக்காரு. இந்த அறிவில்ல உனக்கு வயிற்றுக்கு சோறு துண்டியா இல்ல பூரி சப்பாத்தி சாப்பிடுறியா? இப்படி இப்படி வார்த்தையிலும் சண்டை இருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு இன்னொரு டைம் விளக்கமா சொல்லணும்னா கூட நான் சொல்றது தயாரா இருக்கேன். இந்த வார்த்தையில் சண்டையை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வித்தியாசமா ஏன் உடல் ரீதியா நம்ம சண்டை போடணும் அப்படின்னு தோணுது. அதனால இந்த படம் கண்டிப்பா இட்டு அது வேணா நீங்க எழுதி வச்சுங்க உங்க வீட்டுல இருக்கிற நோட்ல. அடுத்து இந்த எல்லா விதமான ஆங்கிள்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துல பார்த்தா செத்துறதுல அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருக்காரு. இதுல காதல் காட்சிகள் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அக்கா தம்பி மாதிரி இருந்தாலும், ஆனா அந்த அக்கா தம்பி மாதிரி இருக்கிற இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த காதல் சொல்லப்படுகின்ற விதம் டைலாக்கே இல்லை, ஆனா காதல் வந்து நல்லா அதை பரிணமிச்சிருக்காங்க. அதை தத்ரூபமா நம்ம கண் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா கதை பிரகாரம் இவங்க காதலர்கள். இந்த காதலை மையப்படுத்தி ஒரு பலவிதமா நம்ம பரபர டைரக்டர் முல்லை உன்னை ரொம்ப பாராட்டுறேன்பா. சரி டைரக்டர் தம்பி உன்னை ரொம்ப டைரக்டர் பாஸே உன்னை ரொம்ப பாராட்டுறேன். இப்போ அந்த லவ் சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த லவ் சுச்சுவேஷன் தம்பி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காப்புல.
இந்த லவ் சுச்சுவேஷனை அதை ஏற்படுத்துறதே ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்கை நம்ம டைரக்டர் பார்க்கறதுக்கு. ஒரு டைம் அந்த கிரவுண்ட்லேருந்து ஓடி வருவாங்க போல இருக்கு ஹீரோயின். நம்ம அப்போ ஹீரோ பார்ப்பாரு, அது அந்த பார்வையும் நோக்குச்சு, அவ்வளோதான். ஹை டு ஹை, கண்ணும் மீட் பண்ணுது, அதை பார்க்குறாங்க, அதுலேயும் ஒரு காதல் மலருது. கிளைமேக்ஸ், அப்பா இந்த கிளைமேக்ஸு இந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், படம் முடிஞ்சு போச்சேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. பார்ட் 2 எடுக்கிறேன்னு போட்டிருக்காங்க. பார்ட் 2 இதுலயே இருக்க. பார்ட் 2 இந்த படத்துலயே பார்ட் 2 இருக்கு, பார்ட் 3 இருக்கு, பார்ட் 4 இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்பா. பார்த்தா செத்துருவீங்க அப்படிங்கிறது தான் டைட்டில். ஆனா பார்த்தால் வாழ்வீர்கள், அப்படி ஒரு இது இருக்கு. எல்லாமே கதை அம்சம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை தான் எங்கிட்டனா, நான் இந்த படத்தை பார்த்தது ஒரே ஒரு குறை தான். இந்த இடத்துல இவங்களை வச்சு படத்தை எடுத்த ப்ரொடியூசர் எங்க? அவர் வந்து என் காலில் விழுந்து ஓன அழுது ஒப்பாரி வச்சார். இந்த படத்துக்கு நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேங்க, கந்து வட்டி கடன் வாங்கி படம் எடுத்திருக்கேன், பட் இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு, எனக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. அவர் எவ்வளவு பணம் போட்டாரு, இந்த ஆடியோ லான்ச் பண்றது எவ்வளவு செலவு பண்ணாரு, இந்த படத்துல வர பாட்டு எப்படி ஹிட் ஆகுமா, இந்த படம் எப்படி ஓடும், இந்த இது எப்படி இருக்கும், அவருக்கு பணம் என்னப்பா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பத்தி பேசி பொட்டி வச்சிருக்காங்க. தேவையா? நீ இதுக்கு க்ளோசிங் கொடு. நம்ம பேச்சு பேமெண்ட்டுக்கு மேல பேசியிருக்க, க்ளோசிங் கொடு. இப்ப எப்படி மேட்ச் தம்பி, இப்ப எப்படி மேட்ச் பண்ற மட்டும் பாரு. காலில் விடுவாங்க எதிர்பார்க்காது, இதோட முடிக்கிற மாதிரி பாரு. இவ்வளவு நேரம் என்னுடைய சூறாவளி பேச்சை கேட்டு ரசித்தீர்கள், மகிழ்ச்சி. என் சார்பாக, என்னுடைய பேச்சின் சார்பாக, என்னுடைய கட்சியின் சார்பாக இயக்குனர் தம்பிக்கு ஒரு 3 கோரிக்கையை வைக்கிறேன். சட்டசபை கிடையாது. ஒவ்வொரு வீட்டிற்கும், தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒவ்வொரு வீட்டிற்கும் இவர் இயக்கிய இந்த பார்த்தா செத்துற திரைப்படத்தின் சிடியை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாராவது தியேட்டருக்கு போய் தப்பி தவறி பார்ப்பவர்கள் இருப்பவர்களே ஆனால் அவர்களுக்கு இவர் தனியாக ஒரு 500 ரூபாய் காசும் அரை பாட்டலும் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது இல்லாமல் அவர்கள் போய் வருவதற்கு கார் வசதி, அந்த தியேட்டரிலே பாப்கார்ன் வசதி, ஐஸ்கிரீம் வசதி, இதெல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பேச்சு அவ்வளவு தெளிவா. அம்மா இருப்பா, ஹாங்காங்கில் எப்போ பேசி ஃப்ளைட் போடலான்னு போயிட்டாங்களா? தேவையாயுது. இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்? எங்கடா போனா சீடி வீட்டுக்கு தரணும்னா சும்மா இருப்பானா? அவன் பணம் போட்டவன். தப்பாடா. தப்பாவா? டப்பா கீஞ்சு உனக்கு புத்தி வரல பத்தியா? மேடையில் பேசுவேன். ஏப்பா அவங்ககிட்ட இல்லப்பா, இந்தா யாரோ பேசுறாங்கப்பா. இது வந்து பார்த்தா செத்துருவல்ல, செத்தே பாப்ப அப்படின்னு ஒரு படத்துக்குரிய ஆடியோ லான்ச்சான். ஆடியோ லான்ச்சா? ஹலோ, ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வர மாதிரி ஐடியா இல்லைங்க. ஐயோ, இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அடிங்க, தப்பு இல்ல, ஒரே அடியா வச்சு அடிக்காதீங்க. இதை ஒரு கோரிக்கையாக. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்சில பாத்தீங்க. இது dougal.com. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் கோதண்டன். நன்றி, வணக்கம். பா.